ஹாய் நாலால்டி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, புதுசாக லான்ச் ஆயிருக்க டியூக் 160 பேபி பீஸ்ட்டை தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். யூஸ்வலாக நம்ம ரிவ்யூ பண்ண இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ வண்டியோட ஃபுல் டீடைல்ஸ், ப்ரைஸ் டீடைல்ஸ் வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனல் சென்டர் கொடுத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான தட்டிட்டுங்க. இந்த மாதிரி பைக் ரைடர் கண்டென்ட்ஸ் வந்துட்டே இருக்கும். அப்படி இன்னும் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ண வந்தீங்கன்னா அங்கே போய் ஃபாலோ பண்ணிவாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எஸ், கேடிஎம்லேருந்து ஒரு புதுசாக செக்மெண்ட் கில்லரை இறக்கியிருக்காங்க. இந்த வீடியோவில் ரைட் ரிவ்யூவும் இருக்கும். நம்ம நம்ம வாக் அரவுண்ட் ஃபஸ்ட்டு பார்த்து அப்படியே நம்ம ரைட் ரிவ்யூக்குள்ள போயிடலாம். டிசைன் அண்ட் கிராஃபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரியலி சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டி வந்து 3 கலர் ஆப்ஷனில் வருது. ஒயிட் கலர், ஆரஞ்சு அண்ட் சில்வர் கலரில் வருது. ஆனால் எனக்கு ஃபேவரட் கண்டிப்பாக அந்த ஒயிட் கலர். ஸோ அதை இந்த வண்டி நம்ம ரிவ்யூ கட்டு வந்துருக்கோம். நிறைய பேத்துக்குமே இந்த கலர் தான் பிடிச்சிருக்கு. ஃப்ரண்ட்ல ஹெட்லைட் கேடிஎம்மோட சிக்னேச்சர் 6 பேக் எல்இடி ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க. கூடவும் டிஆர்எல் வந்துருது அண்ட் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்துருது. டிஸ்பிளேட் வந்து சூப்பரான விஷயம். டியூக் 390 டிஸ்பிளேட்டை அப்படியே இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. 320mm டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியரில் வந்துட்டு உங்களுக்கு 230mm டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஒரு 160cc இவ்வளோ பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்கிறது உண்மையாலுமே ஒரு ஆச்சரியமான விஷயம். பிரேக்கிங் எவ்வளோ எஃபிஷியண்டாக இருக்குங்கிறது நம்ம ரைட் ரிவ்யூவில் பார்ப்போம். 160cc லிக்விட் கூல்ட் இன்ஜின், உங்களுக்கு ரேடியேட்டர் வந்துடும். பிக்கர் ரேடியேட்டர், இதோட காம்படிட்டிவ் செக்மெண்ட் நீங்கள் கம்பேர் பண்ணுறப்போ இருக்கலே பிக்கர் ரேடியேட்டர் உங்களுக்கு கிடைச்சிருது. ஹீட்டிங் எல்லாமே கண்டிப்பாக நம்ம ரைட் ரிவ்யூவில் பார்ப்போம். ரியரில் உங்களுக்கு சேம் டியூக் 200ஓட உங்களுக்கு டைலைட் வந்துருது. அதேமாதிரி உங்களுக்கு எல்இடி இண்டிகேட்டர்ஸ் இங்கே இருக்குது. டியூக்கை பொறுத்தவரைக்கும் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண விஷயம் வந்து இந்த சஸ்பென்ஷன் தான். அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்கும். நீங்கள் டியூக் ரைட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நம்ம 200 ரிவ்யூ பண்ணியிருந்தப்போ கூட நான் சொல்லியிருந்தேன், செம்ம கம்ஃபர்ட்டான ஒரு சஸ்பென்ஷன். டியூக் ஓட்டிருந்தவங்க யாராவது ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டயர்ஸ் வந்து உங்களுக்கு சைஸ் கம்மி பண்ணியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு 140 செக்ஷன் டயர்ஸ் பின்னாடி, அண்ட் முன்னாடி வந்து உங்களுக்கு 110 செக்ஷன் டயர் வருது. எம்ஆர்எஃப் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா 147 kg தான். ரியலி ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ஹேண்ட்லிங்ல எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம அதை ஓட்டி பார்த்தா கண்டிப்பாக தெரியும். நெக்ஸ்ட் கம்மிங் டு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். உங்களுக்கு பழைய டியூக் 250 Gen 2 டியூக் 250 என்ன இருந்துச்சோ அதே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நேவிகேஷன் கீஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 390யோட அதே சேம் சுவிட்ச் கீஸ் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இல்லையா ஹசார் லைட் வந்துடுது. ஹசார் லைட் பொறுத்தளவுக்கு நீங்கள் ஆன் பண்ணிட்டு கீ ஆஃப் பண்ணினா கூட உங்களுக்கு ஹசார் லைட் பிளிங்க் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு நல்ல சேஃப்டி ஃபீச்சர். நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் ஹில் ஸ்டேஷன்லையோ ஒரு பெல்லையோ நிப்பாட்டுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில், இல்லை டார்க்கான ஏரியாவில் நிப்பாட்டுறீங்க பட்சத்தில் நம்ம கீ எடுத்துகிட்டு போயிடலாம். நம்ம கீயோடய நம்ம ஹசார் லைட் போடணுங்கிற அவசியம் இல்லை. ஹசார் ஆன் பண்ணிட்டு நம்ம கீ எடுத்துகிட்டு போய்க்கலாம். திரும்ப நம்ம வந்து கீ போட்டு ஆஃப் பண்ணால் போதும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். இது வந்து ஒரு எல்சிடி டிஸ்பிளே. மேலே இன்ஜின் வார்னிங், இன்ஜின் மேல்ஃபங்க்ஷன், ஆர்பிஎம்மோட ஷிஃப்ட் லைட் இண்டிகேட்டர் இங்கே இருக்குது. ஹைபீம், ஏபிஎஸ், நியூட்ரல் இண்டிகேஷன் இங்கே இருக்குது. 250 இருந்து அதே சேம் டிஸ்பிளே தான். உங்களுக்கு வந்து இங்கே ஸ்பீடோ மீட்டர், இது வந்து ஆர்பிஎம் மீட்டர் உங்களுக்கு இருக்குது. ரியர் ஏபிஎஸ் ஆனில் இருக்கா ஆஃப்ல இருக்கா அப்படிங்கிறத உங்களுக்கு பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்தோன்னா நம்ம ஸ்விட்ச் மூலிமா நேவிகேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஏபிஎஸ் காட்டுது. இது உண்மையாலுமே ஒரு நல்ல விஷயம். 160cc உங்களுக்கு ரியர் ஏபிஎஸ் ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சூப்பர் மோட்டோ மோட் நம்ம போயிட்டோம்னா ரியர் ஏபிஎஸ் ஆஃப் ஆயிரும். இந்த இடத்துல உங்களுக்கு காட்டுது பார்த்தீங்களா. அதே மாதிரி நீங்கள் ரோட் கொடுத்தீங்கன்னா திரும்ப உங்களுக்கு ஆன் ஆயிரும். அண்ட் பைக் இன்ஃபோ பொறுத்தவரைக்கு என்ஜின் டெம்பரேச்சர், ரேஞ்சு, பேட்டரி, ஓடோமீட்டர், சர்வீஸ் டியூ எல்லாமே உங்களால் நீங்கள் பார்த்துக்க முடியும். வார்னிங்கும் உங்களால் நீங்கள் பார்த்துக்க முடியும். அதுக்கடுத்து ட்ரிப் இன்ஃபோ, ஆவரேஜ் மைலேஜ், ஆவரேஜ் ஸ்பீட் எல்லாமே உங்களால் நீங்கள் பார்த்துக்க முடியும். ட்ரிப் 1 ட்ரிப் ஓடுது. நெக்ஸ்ட் செட்டிங் போனீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரட்ஸு, குவிக் செட்டர், ஷிஃப்ட் லைட்டுமே நீங்கள் இந்த 160cc கூட உங்களால் ஷிஃப்ட் லைட் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். பட் ஆனால் உங்களுக்கு 1000 km தான் வரும்னு நினைக்கிறது. எஸ், உங்களுக்கு காட்டுது பாருங்க. 1000 km அப்புறம் தான் உங்களோட சாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஷிஃப்ட் லைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் கிளாக் அண்ட் லைட்டு, யூனிட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்லேருந்து நெக்ஸ்ட் லெவலில் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. எஸ், நம்ம அப்படியே ரோட்டுக்கு வந்துட்டோம். நேராக போனால் நம்ம மெயின் ரோட்டுக்கு வந்துடலாம். இந்த வண்டியை நம்ம ரைட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எக்ஸாஸ்ட் நோட் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு எக்ஸாஸ்ட் நோட்டுங்க. டியூக் 200 மாதிரி கிடையாது, நல்லா கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது. டிராஃபிக் கண்டிஷன்லையும் கண்டிப்பாக ஓட்டி தான் டெஸ்ட் பண்ணுறோம். கொஞ்சம் தூரம் போட்டு கொஞ்சம் கேப் கிடச்சா நம்ம அந்த இடத்துல வண்டியோட பவர் எப்படி இருக்குங்கிறது பார்க்கலாம். இப்போ வரைக்குமே வண்டியோட இனிஷியல் பிக்கப் வந்து இங்கே பாருங்கள். வண்டியோட இனிஷியல் பிக்கப் வந்து கண்டிப்பாக நல்லாவே இருக்குங்க. 160cc கண்டிப்பாக நல்லாயிருக்கு. அண்ட் சொல்லப்போனால் இதோட செக்மெண்ட்டில் MT-15 ஆகட்டும், R15ஓட இதோட பவர் வந்து ஜாஸ்தி. 19 PS பவரும் 15.5 Nm டார்க்கும் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த பவர் கண்டிப்பாக நம்மளால் இனிஷியலில் ஃபீல் பண்ண முடியுது. சஸ்பென்ஷன் சீரியஸாக சூப்பராக இருக்குங்க. நிறைய வரவேற்பு கண்டிப்பாக இருக்குது இந்த வண்டிக்கு. பார்ப்போம் நம்ம மார்க்கெட்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறது கொஞ்சம் நாளில் தெரிஞ்சிடும். கண்டிப்பாக இது செக்மெண்ட் கிளராக தாங்க கண்டிப்பாக இருக்கும். ஆடா பாவமே, இங்கே பாருங்க. கார் வரக்கூடாதுன்னு தான் இந்த இதே போட்டிருக்காங்க. அதே மீறி வராங்க பார்த்தீங்களா. டிவைடர் மேலே ஏற்றி வர்றார் வண்டியை.
எனக்கு வந்து லிட்டரலாக வந்துட்டு வண்டியோட ரிஃபைன்மெண்ட் வந்து பல்சர் N160 அளவுக்கு இருக்குது. N160 ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ரிஃபைன்டு, கிட்டத்தட்ட ஒரு 80% நல்லா ஸ்மூத்தாக ரிஃபைண்டாக இருக்குங்க அந்த வண்டி அளவுக்கு. சரியான ஒரு வெயிலுங்க. வாக் அரவுண்ட் வீடியோ எடுத்துகிட்டு வரக்குள்ளே தலாலாம் கிருகிருன்னு சுத்தாமிச்சிருச்சு. இவ்வளோ வெயிலையும் இப்போ வரைக்கும் இன்னும் ரேடியேட்டர் ஆன் ஆகலை. யூஸ்வலாக KTM பைக் நீங்கள் 390 200 பார்த்தீங்கன்னா எடுத்து அது இந்த இப்படி ஒரு வெயிலில் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்லேயே உங்களுக்கு வந்து ரேடியேட்டர் ஆன் ஆயிரும். இது இத்தனைக்கு நியூ வெஹிக்கிளாக இருந்தும் கூட உங்களுக்கு இன்னும் இப்போ வரைக்கும் ரேடியேட்டர் ஆன் ஆகலை. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஹீட்டிங் எனக்கு இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ண முடியல அந்தளவுக்கு. வண்டி நல்லா லைட் வெயிட்டாக இருக்கனால நீங்கள் சிட்டி டிராஃபிக்கில் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாங்க, எஃபர்ட்லெஸ்ஸாக ஹேண்டில் பண்ணலாம் கண்டிப்பாக அந்த வண்டியை. புதுசாக வண்டி கற்றுக்கிறீங்கன்னா கூட 160cc உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பயம் கொடுக்காது. அண்ட் ஹேண்ட்லிங்க்கும் நீங்கள் ஈஸியாகவே இந்த வண்டியில் நீங்கள் கற்றுக்கலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட பிரைட்னஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். RPM அண்டு ஸ்பீடு வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் சைடில் இருக்க இந்த ட்ரிப்பு இங்கே இருக்க டீட்டெயில்ஸில் இருக்குது பார்த்தீங்களா, ஆவரேஜ் ஸ்பீடு எல்லாமே வந்துட்டு அந்தளவுக்கு தெரிலைங்க. இந்த அடிக்கிற வெயிலுக்கு கண்டிப்பாக தெரிலன்னு தான் சொல்லணும். அது மட்டும் கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் பிரைட்டராக கொடுத்துருக்கலாம். புது வண்டி சேர்த்துல விடக்கூடாது. கண்டிப்பாக 160cc TFT டிஸ்பிளே கொடுங்கன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் இருந்தாலும் கொஞ்சம் பிரைட்டராக கொடுத்துருக்கலாம். நல்ல ஒரு காம்பேக்டான வெஹிக்கிளுங்க இந்த டியூக்கு. வண்டியே நம்மளை ஒரு மாதிரி கெட்டியாக பிடிச்ச மாதிரி இருக்கும். நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் ரைடிங் பொசிஷனில் ஒரு 160cc KTM பைக். அண்ட் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க. அதுவுமே இன்னும் ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். ஏன்னா 160cc ஸ்லிப்பர் கிளச் கொடுக்கறது ஒரு பெரிய விஷயம் தான். கண்டிப்பாக நீங்கள் ஹார்டாக கேட் டவுன் பண்ணினாலும் ரியல் வீல் லாக் ஆகாது. 160cc ஸ்லிப்பர் கிளச் கொடுக்கறது வந்து உண்மையான பெரிய விஷயம். அந்த KTM பொறுத்தளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடுத்துருவாங்க. இப்போ இருக்க மார்க்கெட்டில் மற்ற பைக்ஸில் இருக்க ஃபீச்சர்ஸ் கம்பேர் பண்ணுறப்போ இன்னும் மேலே கொடுக்கணுங்கன்னு தான் எப்போவுமே KTMல பார்ப்பாங்க. நல்ல ஒரு பவர் இருக்குது கண்டிப்பாக. 160க்கு சூப்பரான ஒரு குயிக் ரெஸ்பான்ஸ் இருக்குது. டாப் ஸ்பீடு எனக்கு தெரிஞ்ச இந்த இடத்துல நம்ம டெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம சிட்டி ரோட்ஸில் ஓட்டுறதுனால 120 பக்கம் கிளைம் பண்ணியிருக்காங்க. 120 121 அந்த மாதிரி ரேஞ்சில் கிளைம் பண்ணியிருக்காங்க டாப் ஸ்பீடு. நீங்கள் லாங் ட்ரைவ் விட்டு போகலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக விட்டு போகலாம். ஒரு 80-90 க்ரூஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா வண்டியும் நல்லாயிருக்கும், ரைடும் நல்லா கம்ஃபர்ட்டாக போகலாம், டயர்டே தெரியாது. நீங்கள் ரொம்ப இந்த வண்டி புஷ் பண்ணிங்கன்னா வண்டிக்கும் டயர்டாயிரும், உங்களுக்கும் கண்டிப்பாக டயர்டாயிரும். ஸோ லாங் ரைடில் ஒரு 80-90 மாதிரி பார்த்து க்ரூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த வண்டி சூப்பரான ஒரு வண்டி. இங்கே இருங்க, அந்த KTMோட இனிஷியல் த்ராட்டில் பிக்கப்பு நல்லாவே தெரியுது இந்த வண்டியில். ஹெட்லைட் பொறுத்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு LED ஹெட்லைட். உங்களுக்கு இந்த 6-pack LEDயோட பிரைட்னஸ் பற்றி சொல்ல தேவையில்லை, செம்ம பிரைட்டாக இருக்குங்க நைட்டில். நீங்கள் ஃபாக் லைட்லாம் ஆட் பண்ணுங்க, அவசியமே பெருசாக இருக்காது. மைலேஜ் பொறுத்தளவுக்கு கம்பெனி கிளைம் பண்ணுறது உங்களுக்கு 40 கிலோமீட்டர் உங்களுக்கு கொடுக்கும்னு சொல்கிறாங்க. 200 எனக்கு தெரிஞ்சு ஒரு 30-32 மாதிரி தரும். நல்லா ஓட்டினா கண்டிப்பாக 35 தரும், சிட்டிக்குள்ளே தரும். இது வந்து உங்களுக்கு 40 தருங்க. ஹைவேஸ்லாம் பண்ணால் ஒரு 43-44 எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக. பயங்கரமாக விண்ட் பிளாஸ்ட் அடிக்குதுங்க. நல்ல ஒரு பிரேக்கிங்க, சூப்பரான ஒரு பிரேக்கிங் கண்டிப்பாக. அது வந்து 320mm டிஸ்பிளே 390 இருக்கிறத 160cc கொடுத்துருக்காங்க. யோசிச்சு பாருங்கள் அதோட பிரேக்கிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். கிளச்சை பற்றி நான் சொல்லி ஆகணும். கிளச் வந்து இவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. வண்டி ரைட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஏரிக்கு வந்து ஃபஸ்ட்டு கியர் போடுறேன், கிளச் பிடிச்சி கிளச் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குங்க. இப்போ தாங்க ரேடியேட்டர் ஆனால் இருக்குது, உங்களுக்கு சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன். ஹீட் மேனேஜ்மெண்ட்டில் நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த தாட்டி. உங்களுக்கு பாருங்கள், கிட்டத்தட்ட நம்ம வண்டி எடுத்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் பக்கம் ஓட்டிட்டோம். இவ்வளோ ஒரு ஹாட் சன்னில் இப்போ தான் ரேடியேட்டர் உங்களுக்கு ஆனாக இருக்குது. இது ஆக்சுவலாக எனக்கு ஷாக்கிங்காக தான் இருக்குது. பரவாயில்ல, சீரியஸாகவே எனக்கு காலையிலுமே அந்தளவுக்கு ஷூ தான் போட்டிருக்கேன், இருந்தாலுமே உங்களுக்கு அந்தளவுக்கு ஹீட் ஃபீல் ஆகலை. உங்களுக்கு ரேடியேட்டர் ஆனாலே அப்படியே சைடில் ரெண்டு அப்படியே கபன்னு அனல் காற்று அடிக்கும். ஆனால் இந்த வண்டியில் எனக்கு அது ஃபீல் ஆகலைங்க. ப்ரைஸிங்க்கு இப்போ நம்ம வருவோம். ப்ரைஸிங் வந்து அரௌண்ட் உங்களுக்கு 2,20,000 இருக்குது. கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், நான் ரவுண்ட் ஆஃப் தான் சொல்கிறேன்.
நம்ம வண்டி ரிவ்யூக்கு எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஆதித்ய கேடிஎம் மேட்டுப்பாளையம் ரோடு ஷோரூமில் நம்ம வண்டி ரிவ்யூ எடுத்திருக்கோம். நீங்கள் யாராச்சும் வண்டி எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வண்டி வந்து நீங்கள் நேரில் கண்டிப்பாக பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நேரில் பார்த்து டெஸ்ட் ரைட் பண்ணி பாருங்கள், டெஸ்ட் ரைடுமே அவைலபிளாக இருக்குது நாங்கள் இங்கே. ஓகே, இதுதான் நம்மளோட குயிக் டியூக் 160 ரிவ்யூ. மோஸ்ட்லி எல்லாமே சொல்லிட்டேன். ஏதாவது விஷயம் மிஸ் பண்ணியிருந்தேன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக பார்த்து நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ நம்ம இதோட எண்ட் பண்ணிக்கலாம். ஹோப்ஃபுல்லி உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்பரை பிடிச்சி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தள்ளிட்டுருங்க. இந்த மாதிரி பைக் அண்ட் டிராவல் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் இன்னும் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணீங்கன்னா அங்கேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ பை பை ஃப்ரம் லைஃப் ட்ராவலர். டேக் கேர், லவ் யூ ஸோ மச்.